பொதுவா நெறைய பேர் வந்து கேட்குறீங்க, குருவோட பார்வை எங்கெங்கலாம் விழும்? சனியோட பார்வை எங்கெங்கலாம் விழும்? அதை எப்படி கால்குலேட் பண்றது? அப்படின்னு கேட்குறீங்க. நார்மலா ஒரு ஜாதகத்த பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, குருவுக்கு பார்வை அப்படிங்கிறது 5, 7, 9ங்க. அதே மாரி சனிக்கு பார்வை அப்படிங்கிறது 3, 7, 10ங்க. இது எப்படி கால்குலேட்னா, குரு எங்க இருக்கிறாரோ அங்கேருந்து கிளாக் வைஸ்ல குருவ 1ன்னு எண்ணுங்க. அதுக்கு அடுத்த பாக்ஸ 2ன்னு எண்ணுங்க. இப்படியே எண்ணிக்கிட்டு வந்து 5வது இடத்துக்கு வரும்போது, அந்த 5வது இடத்த குரு பார்க்குறாரு அப்படின்னு எடுத்துக்கங்க. குருவ திரும்ப 1லேருந்து எண்ணி, குருவ 1ஆ வச்சு எண்ணி, அங்கேருந்து 7வது கட்டம் வரும்போது, அந்த இடத்த குரு பார்க்குறாருன்னு மார்க் பண்ணிக்கோங்க. அதே மாரி குருவ 1ன்னு எண்ணி, அங்கேருந்து 9வது பாக்ஸ் எது வருதோ, கிளாக் வைஸ்ல தான் வரணுங்க. அந்த 9வது பாக்ஸ் எது வருதோ, அந்த பாக்ஸ மார்க் பண்ணிக்கோங்க. இந்த இடத்தலாம் வந்து குரு பார்க்குறாருங்க. இது வந்து ஃபர்ஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. அதே மாரி சனிய பொறுத்தவரைக்கும், சனி உங்க ஜாதகத்துல எந்த இடத்துல இருக்கிறாரோ, அங்கேருந்து அப்படியே கிளாக் வைஸ்ல தாங்க எண்ணிக்கோங்க. சனிய 1ன்னு எண்ணிக்கோங்க. அங்கேருந்து சனி 1, சனி இருக்கிற இடத்த 1ன்னு எண்ணிக்கோங்க. சனி இருக்கிற இடம் 1, 2, 3. ஸோ 3வது இடத்த மார்க் பண்ணிக்கோங்க. அதே மாரி சனியிலேருந்து எண்ணுங்க. சனி 1, 2, 3, 4, 5, 6, 7, 7ஆம் இடத்த மார்க் பண்ணிக்கோங்க. சனியிலேருந்து அப்படியே எண்ணிட்டு வந்து கிளாக் வைஸ் எண்ணிட்டு வந்து 10ஆம் இடத்த மார்க் பண்ணிக்கோங்க. இந்த இடத்தலாம் வந்து சனி பார்ப்பாருங்க. இந்த இடத்த தெரிஞ்சுக்கோங்க நீங்க. அதே மாரி குருவோட பார்வையில 5ஆம் பார்வை கொஞ்சம் சுமாரா இருக்கும். 7ஆம் பார்வை மீடியமா இருக்கும். 9ஆம் பார்வை பயங்கரமா இருக்கும். அப்படிங்கிறதெல்லாம் கிடையாதுங்க. குருவோட எல்லா பார்வையும் ஒரே மாதிரியான பலன்கள் தான் கொடுக்கும். அதே தாங்க சனிக்கு. சனிக்கு வந்து 3ஆம் பார்வை ரொம்ப கம்மியா பக்கத்திலேயே இருக்குங்கிறதுனால பயங்கரமா இருக்கும். கொஞ்சம் தள்ளி இருக்கிறதுனால சனியோட பார்வை மீடியமா இருக்கும். 10ஆம் பார்வை சுத்திக்கிட்டு வந்து பார்க்குறாருங்க. அந்த இடத்துக்கு வந்து ரொம்ப டிஸ்டன்ஸ் ரொம்ப இருக்குங்க. ஆனால் ரொம்ப பெருசா இருக்காது அப்படின்னா நினைக்காத. சனியோட அத்தனை பார்வைக்குமே ஒரே பலன் தான் இருக்குங்க. அதே மாதிரி குரு பார்வை வந்து எப்பயுமே சூப்பரா இருக்கும் அப்படிங்கிறது நிறைய பேர் சொல்லுவாங்க. ஸோ குரு பார்வையில உங்களோட எந்த வீட்டை பார்க்குறாரு, குரு உங்களுக்கு யாரு, எந்த வீட்டில் உட்கார்ந்துருக்கிறாரு, எந்த நட்சத்திரத்தில் உட்கார்ந்துருக்கிறாரு அப்படிங்கிறதெல்லாம் வச்சுத்தான் அந்த பார்வைக்கு பலனை ஒழிய டைரக்டா கண்ணை மூடிட்டு குரு பார்வை சூப்பர் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு போயிட முடியாதுங்க. அதே மாதிரி சனியோட பார்வையும் அப்படிதாங்க. சனி உங்களுக்கு யாரு, எந்த வீட்டில் உட்கார்ந்துருக்கிறாரு, எந்தெந்த இடத்தெல்லாம் பார்க்குறாரு அப்படிங்கிறதுக்கு தான் அதை முடிவு பண்ண முடியும். 2 பேரோட பார்வையும் ஒரு இடத்துல சேர்ந்து விழுந்தா என்ன மாதிரியான பலன்கள் கொடுக்குங்கிற விடங்களாக மாறிடுங்க. உங்கள் திசாபுக்தியெல்லாம் வச்சுதான் இது எல்லாத்தையுமே கால்குலேட் பண்ணணும். ஜென்ரலாக குரு உங்களுக்கு அவன் பாவியாக இருந்தாலும் எதிரியாக இருந்தாலும் எவனாக இருந்தாலும் குருவோட பார்வை ஒரு நல்ல இடத்துல விழுந்துச்சுன்னா அது நல்ல விதமாக வேலை பார்க்கும் அப்படிங்கிறது தான் ரூலுங்க. இதை வச்சுக்கிட்டு நீங்கள் உங்கள் ஜாதகத்தில் குருவோட பார்வை எங்கே இருக்குது, சனியோட எங்கே பார்வை இருக்குங்கிறத நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கலாங்க.